குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு லொக்கேஷன். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியர்பை வந்து பருத்திப்பட்டு அண்டு சோரஞ்சேரி, இந்த மாதிரி ஒரு 2 லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பெரிய லேஅவுட்டு. இதில் நிறைய பிளாட்ஸ் முடிஞ்சிடுச்சு. குறைஞ்சது ஒரு 8-10 பிளாட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடுங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க ஒரு லேஅவுட் இந்த ப்ராப்பர்ட்டி. போரூர்லேருந்து ஒரு 12வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க ஒரு லொக்கேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சென்னையில் வந்து நியர்பை வந்து யாருக்கெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கோ, கம்மியாக விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ 2 ரகமான விலையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா 800 சதுரடி, 900 சதுரடி, 1000 சதுரடி, 1200 சதுரடி, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு லேண்ட் வந்து பிரிச்சுருக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ் போட்டு உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. அதேமாரி 30 அடி ரோடு, 24 அடி ரோடு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரோடோட அளவு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து, இந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. தார் ரோடு போட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட் வச்சுருக்காங்க, காவா போட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்லேருந்து ரொம்ப 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 நியர்பையாகவே அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆக்சசபிள் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து ஒரு ஆக்சசபிளாக இருக்க ஒரு 800-900 மீட்டர்லேயே நியர்பை வேலம்மாள் ஸ்கூல், இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்க ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத சொல்ல முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியில் இங்கே எதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது, பங்களாஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி 2 விதமான விலையில் இருக்குது. அதாவது சதுரடி வந்து பார்த்திங்கன்னா 5100 ரூபா அப்படின்ற ரேட்டில் ஒரு ரேட்லேயும், 5000 ரூபா அப்படின்ற ரேட்லேயும் 2 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ கார்னர்னால் கூட ஒரு 100 ரூபா இருக்குது, மிடில் இருக்கிறது எல்லாத்துக்கும் 100 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு பிளாட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. 3100 ரூபா, 3000 ரூபா அப்படின்ற மாதிரி 2 ரகத்தில் பிரிச்சுருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில், இந்த பருத்திப்பட்டு சைட்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. அது சோரஞ்சேரி அப்படின்ற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சதுரடி வந்து 3100 ரூபாய்க்கும், இன்னொரு வகையான விலை வந்து 3000 ரூபாய்க்கும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, எந்த மாதிரி ரோடெலாம் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா, அதில் 40 அடி ரோடு இருக்குது, 30 அடி ரோடு இருக்குது, 24 அடி ரோடு, இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அந்த சோரஞ்சேரின்ற அந்த லேஅவுட்டில். அதுலேயும் வந்து நல்ல நல்ல ஃபேஸஸ்லாம் இருக்குது. நல்ல 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே லேண்ட் உங்களுக்கு இருக்குது. 700-800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200, 1800 வரைக்குமே உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. அந்த லேஅவுட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுங்க வந்து உருவாயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உடனே நம்ம வந்து குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே செட் ஆகும். அப்படி இல்லை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போகலான்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு விஷயம். நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வைக்கலாம். நல்ல விலை ஏறும். ஸோ மெயின் ரோட் பக்கத்தில் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து நியர்பை, உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நியர்பை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. யாருக்கு தேவைச்சாலும் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.